நகிஞ்சன சிவாதன்யம் நகிஞ்சன சிவாத் பரம். வணக்கம். இன்று ஒரு முக்கியமான தகவலை பகிரலாம் என நினைக்கிறேன். வாஸ்து சம்பந்தப்பட்ட வகுப்புகள் நாம் நடத்தி வருகிறோம். வாஸ்து வித்யா வகுப்பினுடைய 2வது துவக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில சந்தேகங்களை வாசகர்களுக்கு, நம்மை பின்தொடரக்கூடிய அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக சில தகவல்களை பரிமாறலாம் என நினைக்கிறேன். பொதுவாக நீர்நிலைகளை அமைக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாஸ்து விஷயம் என்ன என்றால், வடகிழக்கு எனும் ஈசான மூலையில், அதை ஜலமூலை அப்படின்னே நம்ம பெயர் சுட்டி அழைக்கிறோம். ஈசான மூலையில் வடகிழக்கில் நீர்நிலை அமைத்து கொள்ளலாம். ஒரு பைப்பு இறக்குறோம், ஒரு மோட்டர் இறக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஈசான மூலையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம பரவலாக எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய வாஸ்து விஷயமாக இருக்கிறது. நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈசான மூலையில் நீர்நிலைகளை அமைக்க முடியாத சூழல் ஏற்படும் பொழுது ஒரு குழப்பம் வர்றது. எங்கே நம்ம நல்ல தண்ணி சம்ப், அந்த தொட்டி அமைக்கிறது துவங்கி எங்கே போர்வெல் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகங்கள் எழும்பொழுது நம்ம ஒரு குழப்பம் நிலவுறது. சில பேர் கிழக்கில் வச்சுக்கலாம்னு சொல்கிறோம், சில பேர் கிழக்க கூடவே கூடாது, நீர் பகுதிகள் எதுவும் கிழக்கில் வரவே கூடாது என்றெல்லாம் சிலர் பயப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் நமக்கு வரக்கூடிய ஜனங்கள் சந்தேகங்களாக கேட்கறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஒரு பிரமாண ஸ்லோகத்தை சொல்லி ஒரு விஷயத்தை, நீர் சம்பந்தப்பட்ட ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவை தரலாம் என நினைக்கிறேன். நிறைய வாஸ்து கிரந்தங்கள்ல நீர்நிலைகளை எங்கு அமைக்க வேண்டும், நீர்நிலைகள்னா பெரிய குளம் ஏரி மாத்திரம் அப்படி கிடையாது, நீர் சேமிப்பை அப்படி சொன்னா பொருத்தமா இருக்கும். நீர் எங்கே சேமித்து வைக்கலாம், அந்த கூபக்கணனம் என்று சொல்வார்கள். பழங்காலத்துல நம்ம வீடுகளில் நீரை எடுத்துக்கொள்வதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எது, கருவி எது அப்படின்னு சொன்னோம்னால் கிணறு தான். வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும், வீட்டுக்கு 2-3 கிணறுகள் கூட இருக்கும், வீட்டுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்கும், வீட்டுக்கு வெளியில புழங்குவதற்கு பொது புழக்கத்திற்கு நம்ம விழுப்புக்காரவங்க, நம்ம அசுத்திக்காரர்கள் கூட அதை புழங்கிக் கொள்ள முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்கிணறு என்பது தூய்மையானதாக இருக்கும். சமயக்கட்டில் 2 சமயக்கட்டு வச்சு கட்டக்கூடிய பெரும் மாளிகைகள், வீடுகள் இதெல்லாம் பார்த்தோம்னால் கிணத்தங்கார அப்படிங்கிறது சமயக்கட்டு உள்ளேயே கூட பெரும் வீடுகளில் இருக்கிறத நம்ம இயல்பில் பார்க்குறோம். அப்போது நீர்நிலைகள் அமைப்பதற்கு அப்படின்னு 2-3 திசைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு இடத்துல ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது வாஸ்து கிரந்தங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. சின்ன ஸ்லோகம் ஒன்று, அதை சொல்லி இன்னைக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் ஸ்லோகம் இருக்கு, ஸ்லோகத்தை கவனிங்க. காலாமிர்தம் கிரந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகத்தை இங்கே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இதை கவனிங்கோ. ஒரு தடவை படிக்கிறேன். அந்நக்ஷேத்திர ஜலம் சுதாம கமனம் ஹானிஷ்ச கோலாஹலஹா பிராகீஷான குபேர தேசகலிதம் சுக்ஷேத்திர தோயம் சுபம் சௌமியக் பிராக் ஜலதீஷ கூபகணனம் கர்த்துஷ்ச லக்ஷ்மீபிரதம் பாஷாணாதி லபேத் சுகம் பாஷாணாதி லபேத் சுகம் ச கணனே சியாதஸ்தி லாபோ மிருதிஹி சியாதஸ்தி லாபோ மிருதிஹின்னு ஒரு ஸ்லோகம் வருது. ரொம்ப கிராமட்டிக்கலாக இல்லாமல் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்துகிற மாதிரி, உபயோகப்படுற மாதிரி பொருள் சொல்கிறேன், கவனிங்கோ. அந்நக்ஷேத்திர ஜலம் ஸ்வதாம கமனம் ஹானிஷ்ச கோலாஹலஹா அப்படின்னு முடியறது. வேறு ஒரு வீட்டில் தோன்றிய புழங்கிய அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தீர்த்தம் நீர் அப்படிங்கிறது நம்ம வீட்டினுடைய வழியாக வரக்கூடாது. நமக்கு பட்டாளன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய ஓன் லேண்ட், அதற்கு வழியாக அது பயணப்பட்டது, அந்த நீர் பயணப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது நஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் வரி. 2வது பாருங்க, வீடுல, கிரகத்துல, இல்லத்துல நீர்நிலைக்கான இடம் எது அப்படிங்கிறத இந்த ஒரு வரி விளக்குறது. பிராக் ஈசான குபேர தேசகலிதம் சுக்ஷேத்திர தோயம் சுபம். அதாவது கிழக்கு, ஈசான மூலை என்னது வடகிழக்கு, அப்புறம் குபேர திக்கு வடக்கு, இந்த 3 திசைகளிலும் நம்ம நீர்நிலைகளை அமைத்தோம். அங்கிருந்து கலிதம் தோயம், அங்கிருந்து கசியக்கூடிய, அங்கிருந்து நழுவக்கூடிய, என்ன சொல்றது, அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தீர்த்தம் நீர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நன்மையை செய்யும் அப்படின்னு அர்த்தம். நீங்க தெற்க பார்த்த வீடு இருக்கு இல்லையா,
தெற்க பார்த்த வீட்டுக்கு கொல்லைப்புற கிணறு, கிழக்க பார்த்து இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகள் நிறைய நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, கிழக்க நீர் புழக்கம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்ம கிராமங்கள்ல ஒரு காலத்துல இருந்தது. கிணறு அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் பரவலாக இருந்த பொழுது கிழக்கே கிணறு என்பது சர்வசாதாரணமாக இருந்தது. அதற்கு பிரமாணம் இருக்கு பாருங்க. பிராக் அப்படின்னா கிழக்குன்னு அர்த்தம். அப்ப பிராக் கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு, இதுலெல்லாம் நாம நீர் நிலைகளை, அதாவது கிணறு மாதிரி, போர்வெல் மாதிரி, சம்பு மாதிரி, நம்ம ஒரு ஹேண்ட் பம்பு கூட அப்படி கூட எடுத்துக்குமே, அது மாதிரியான நீர் புழக்கங்களை செய்யலாம். நான் சொல்றது எல்லாமே நல்ல நீருக்கு, வேஸ்ட் வாட்டருக்கு சொல்லலை. அது தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நல்ல நீர் எங்கே புழங்கலாம், வீட்டிலே எங்கே தேக்கி வைத்துக் கொள்ளலாம், அல்லது அதனுடைய கணனம், அதை எந்த இடத்துலேருந்து நோண்டி எடுக்கலாம், நாம் உபயோகப்படுத்தும் மண்ணும் எந்த இடத்தில் தோண்டி அந்த நீரை எடுக்கலாம்ங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் இந்த ஸ்லோகம். வேஸ்ட் வாட்டருக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். வேஸ்ட் வாட்டர் எங்கெங்கெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், எந்த வழியாக போகலாம் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோவாக பார்ப்போம். அது நிறைய விஷயம் இருக்குது, கவனிங்க. பிராகீஷான குபேர தேச கலிதம் சுக்ஷேத்திர தோயம் சுபம். நம்ம வீட்டில் இந்த மேற்சொன்ன திசைகளில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட நீரானது நன்மையை தரும். அங்கே அந்த நீர் ஸ்டோரேஜ் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சுபம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பலன் சொல்ல ஆரம்பிக்கிறது. எங்க தோன்றினால் என்ன பலன் அப்படிங்கிறது சொல்றது பாருங்க. சௌமிய பிராக் ஜலதீஷ கூப கனனம் அப்படின்னு வருது. சௌமிய என்னது, முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, வடக்கு திசை. அதுக்கப்புறம் பிராக் கிழக்கு திசை, வடக்கு கிழக்கு, இதுல கிணறு தோண்டலாம். கிணறுன்னா இப்ப யாரு கிணறு தோன்றா, இப்ப என்ன சொல்லலாம், இப்ப நவீனப்படுத்தி சொல்றது இந்த கருத்து அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு போர்வெல் இறக்குறோம் இல்லையா, எங்க நாம போர் இறக்க முடியும் அப்படின்னு சொன்னால், சௌமிய வடக்குல நாம நீர் தேக்கதி ரெண்டுக்குமே பொருத்திக்கலாம். நீரை தோண்டி எடுக்கக்கூடிய இடம், நல்ல நீரை சேமிக்கக்கூடிய இடம், ரெண்டுக்குமே இந்த வாக்கியங்கள் பொருந்தும். சௌமிய பிராக் வடக்குல, அப்புறம் கிழக்குல அப்படின்னு சொல்றாங்க. ஜலதீஷ, ஜலதீஷாஹா அப்படின்னா வருணனுக்கு பேர். அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறது வருண திசைன்னு சொல்வார்கள். மேற்கிலேயும் என்ன பண்ணிக்கலாம், நாம நீர்த்தேக்கங்களை அமைக்கலாம். நம்ம நல்ல நீர் தேங்கி இருக்கக்கூடிய தொட்டி, அந்த சம்பு, வாட்டர் சம்பு, அப்படி இல்லைன்னா கீழே போர்வெல், இது மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணிக்கலாம், மேற்கேயும் அமைக்கலாம். சௌமிய பிராக் ஜலதீஷ கூப கனனம், அங்கே கிணறு தோண்டுவது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிணறு தோண்டுவது அப்படிங்கிறத நாம இந்த கால உபயோகத்துக்கு தக்கபடி சொல்றதுன்னா என்ன பண்ணிக்கலாம், போர்வெல் அமைக்கிறது, ஹேண்ட் பம்ப், அது மாதிரி கூட நாம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கர்த்துஷ்ட லக்ஷ்மி பிரதம். சரி, இந்த திசைகளெல்லாம் நாம கிணறு நாம அமைத்தோம், நீர்நிலை ஸ்தாபனம் பண்ணினோம், நீர் தேக்கங்களை நாம் நீர் சேமிப்பு அமைப்புகளை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்னால் அது லக்ஷ்மீகரமாக இருக்கும் அப்படின்னு ஸ்லோகம் சொல்றது. வடக்க கிழக்க மேற்க இங்கெல்லாம் நாம் நீர் புழக்கத்தை, நன்னீர் புழக்கத்தை ஏற்படுத்தினோம். நீர் புழக்கம்னா கையலம்புறது, வாய் கொப்பளிக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுத்தின்ற கூடாது. நீர் பெருகி வரணும், பூமியிலேருந்து பெருகி வரணும், ஆர் ஸ்டோரேஜ், இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது லக்ஷ்மி பிரதம். ஆனால் அந்த ஸ்லோகம் மூணாவது வரி என்ன சொல்றதுன்னா, தோண்டி எடுக்கக்கூடிய நீருக்கு தான் சொல்றது. லக்ஷ்மி பிரதம் என்னது, அது செல்வச்செழிப்பை தரும். யாருக்கு, அந்த வீட்டு எஜமானருக்கு, கர்த்தாவுக்கு, ஓனருக்கு, அந்த வீட்டில் புழங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனருக்கு என்ன பண்ணும், லக்ஷ்மி பிரதம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் பாஷாநாதி லபேத் சுகம்ஜ கனனே, தோண்டும் பொழுது கிடைக்கக்கூடிய, அகப்படக்கூடிய பொருள்களை கொண்டு சில பலன்களை, அது சுபம் அசுபம்னு ரெண்டா பிரிச்சு சொல்றது. இப்ப நம்ம ஊர்லலாம் கூட நம்ம பைப்பு நோண்டுறச்சு, நம்ம அடி பைப்புக்கு, ஹேண்ட் பைப்புக்கு நம்ம போட்டு நோண்டுறச்சு, அந்த கூழாங்கல், சின்ன சின்ன கல்லெல்லாம் கிடைச்சி அது நல்ல சகுனம்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். அந்த தண்ணி பார்க்கறதுக்குன்னே நம்ம ஊர்கள்லாம், கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் கருங்கல்லோடு சேர்ந்து வரக்கூடிய நீர்நிலையிலேருந்து ஒரு இடம் தோன்றோம், அங்கே கருங்கல் அகப்பட்டதுன்னா அது ரொம்ப சுபம்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமங்களில் பார்த்துருப்போம். அதுதான் சொல்றது. பாஷாநாதி லபேத் சுகம் கனனே, பாஷாநாதி லபேது சேத் லபேது சுகம். தோண்டும் பொழுது கூழாங்கல், கருங்கல் மாதிரியான கற்கள் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் அமைக்கக்கூடிய அந்த நீர் தேக்கம் அப்படிங்கிறது நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகே, கருங்கல், கூழாங்கல் மாதிரியான ஸ்டோன்ஸ் கிடைச்சதுனால் அந்த தண்ணி நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நமக்கு சௌக்கியமா வசிக்கலாம் அப்படின்னு பலன் சொல்றது. ஆகாத பலன், அசுப பலன் ஒன்று சொல்றது. என்னன்னு பாருங்க. அஸ்திலாபோ மிருதிகி, சின்ன சின்ன மிருகங்களுடைய எலும்பு துண்டுகள், ஏதேனும் ஒரு
மிருகங்களை அந்த இடத்துல புதைக்க நேரிட்டு நாம் வாட்டருக்காக அந்த இடத்த தோண்டும் பொழுது அந்த மிருகங்களினுடைய எலும்பு எதேனும் கிடைச்சிது அப்படின்னு சொன்னோம்னா அது மரணத்திற்கான குறியீடு, அப்படி கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஸ்மசான பூமி பக்கத்துலலாம் நமக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்கு காரணம், அஸ்தி புழக்கம் எலும்பு புழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல மனிதன் சௌக்கியமானதொரு வாழ்வை வாழ்வதற்கு வாஸ்து ரீதியாக இயலாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதான் சொல்றாங்க அஸ்திலாபோ மிருதிஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரியான பொருட்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது ஒரு அசுபத்தினுடைய சமிக்ஞை அப்படின்னு சொல்றது. கருங்கல் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சதுனால் அது சுபம் சௌக்கியம் அப்படின்னு சொல்றது. என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், நீர் அப்படின்னு சொன்னாலே உடனே அது வடகிழக்கு தான், ஈசான மூலையில மட்டும்தான் நம்ம போர்வெல்லாம் அமைக்கணும், நல்ல தண்ணி சம்பெல்லாம் அங்கே மட்டும்தான் இருக்கணும், அது இல்லைன்னா ஒரு குழப்பம், ஏதோ மாற்றி தவறான திசைகளில் நீர் புழக்கம் வச்சிருக்கோம், அது ஏதோ செகண்டரியா அப்படி சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் அப்படின்னால் முதன்மையானது பிரைமரியா அப்படின்னு சொன்னால் ஈசானம் தான், அது இல்லைன்னா அப்புறம் செகண்டரிங்கிற மாதிரியான பிரக்ஞா தாட் ப்ராசஸிங் நமக்கு இருக்கு. அது ரொம்ப தவறு அப்படின்னு அந்த பிரமாணங்கள் சொல்றது. வடகிழக்கு ஈசான மூலை, பிராகு கிழக்கு, சௌமியம் அல்லது குபேரம் என்று சொல்லக்கூடிய வடக்கு, அதுக்கப்புறம் எங்க ஜலதீஷ வருணனுடைய திசை எது மேற்கு. இவைகளுக்கெல்லாம் ஒரே பலன் தான் சொல்லப்பட்டிருக்கு. மேற்க போர் போடலாம், வடக்க போர் போடலாம், ஈசான பாகமாகிய வடகிழக்கில் நாம் போர்வெல் அமைக்கலாம், கிழக்கிலும் கிணறு போர்வெல் மாதிரியான நீர்த்தேக்கங்களை செய்யலாம் என்று இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. எனவே மேற்சொன்ன திசைகளில் நீர் அமைத்து நன்னீர் பெருக்கத்தோடு நல்வாழ்க்கை வாழ்வோம் என்று இந்த விஷயத்தை, ஒரு சின்ன ஸ்மால் விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம்.